Hello friends, welcome back to my channel Chandru'sTechBytes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா TELESIN கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு பேக்கெட் பேட்ரி சார்ஜர். அண்டு இந்த பேட்ரி சார்ஜர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி என்டிரோ பேட்ரிஸ் TELESIனோட ஸ்டாமினா பேட்டரிஸும் சார்ஜ் பண்ணலாம். சைமல்டேனியஸாக 3 பேட்டரியும் சேம் டைம் சார்ஜ் பண்ணலாம். இது எதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய GoPro Hero 9 கேமராவுக்கு நான் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 5+ பேட்டரிஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 2 வந்து ஸ்டாமினா பேட்டரிஸ், மீதி 2 வந்து GoPro பேட்டரிஸு. ஸோ அந்த 2 பேட்டரிஸும் சார்ஜ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் கேஸ். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக வச்சு இந்த TELESIN கேஸும் நான் யூஸ் பண்ண TELESIN தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வீடு க்ளீன் பண்ணும்போது ஆக்சுவலாக ஷிஃப்டிங் பண்ணும்போது அதில் எங்கேயோ மிஸ்ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸ்டில் அது கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்குன்னு. ஸோ அதனால் நான் அது வந்து செகண்ட்ரியாக இப்போதைக்கு அது ப்ரைமரியாக இருந்தது. செகண்ட்ரியாக அது ஆடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது இப்போ ப்ரைமரி மிஸ் ஆனதால் ஸோ இது வந்து இப்போது ப்ரைமரியாக இருக்குது. ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாமா இந்த சார்ஜர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி சீலில் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிவிடி ரைடர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் அஜெக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டோரேஜ் ஃபார் 2 SD கார்ட்ஸ், microSD கார்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. 1 2 microSD கார்டு இருக்கலாம். 3 பேட்டரி போட்டு சேம் ஐட்டம் சார்ஜ் பண்ணலாம். இது வந்து USB மினி மைக்ரோ கிடையாது, மைக்ரோ USB கிடையாது. இது வந்து ஒரு Type-C கேபிளுக்கான போர்ட்டு. ஓகே, அண்ட் தென் USB Type-A to Type-C சார்ஜர் கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு. பட் அதே மாதிரி ஒயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐ எம் குவைட் இம்ப்ரெசிவ். ஸோ இது இந்த மாதிரி ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல், அந்த 15 inches ஸ்கேல் அளவு தான் வந்துருக்கும். பட் அது ஆல்மோஸ்ட் 1 மீட்டருக்கு உண்டான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஐ குவைட் அப்ரிஷியேட்டிவ் ஆக்சுவலி. ஸோ இதை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேட்டரியில் இது உள்ளே இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் முன்னாடி ஓகே, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், இதை வந்து தூர போட்டுறாதீங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் என்னென்ன இருக்குது. ஸோ TF ஸ்லாட் சொன்னது வந்து மேலே டாப் பொசிஷனில் இருக்கிற அந்த TF ஸ்லாட்டு மேலே இருக்கிறது. அண்ட் தென் பேட்ரி சார்ஜிங் சாக்கெட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 லெவல் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ளக்இன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பிளிங்க் வந்துட்டு போகுது பார்த்தீங்களா. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பிளிங்க் வந்துட்டு போகும். நீங்கள் பேட்டரி இன்சர்ட் பண்ணோன்னே அதோட பர்சன்டேஜ் காமிக்கும், ஒரு பிளிங்க் வந்து போகுது. ஸோ இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனிக்கிட்டேருந்து அவங்க சொல்கிற கிளைம் பார்த்தீங்கன்னா 25% சொல்கிறாங்க. ஒரு இண்டிகேட்டர்னா உங்களோட பேட்டரி வந்து 25%. ஓகே, ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 2 TELESIN பேட்டரி, 2மே குவைட் நியூ ஆக்சுவலாக. 2 பேட்டரிஸ் இருக்குது அண்ட் 1 GoPro பேட்டரிஸ் இருக்குது. நம்ம வந்து சார்ஜ் போட போகிறோம். எந்த பேட்டரி சார்ஜ் போடுறதா இருந்தாலும் பிஃபோர் தட் நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கிறது பெஸ்ட் அட்வைஸ், சேஃப்டி அட்வைஸ். ஸோ இது ஒரு பின் இந்த பக்கம் இருக்குது, அதனால் உள்ளே போட்டாச்சு. லைக்கர்ஸ் நம்பர் 2 இண்டிரோ பேட்டரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் போகணும். ஒரு லைட் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் நான் வந்து இன்னும் பவர் ஆன் பண்ணவே இல்லை. நான் வேணால் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கனாலே ஆன் ஆஃபில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிங்கனாலே less than 25% பிளிங்க் ஆகுது.
இது அப் டு 2 பாயிண்ட் இருக்கனால உங்களுக்கு 50% பேட்டரி இருக்குது அதில். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து சார்ஜுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டு பவர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணிங்கன்னா இட் இஸ் சார்ஜிங். ஸோ இது வந்து புது பேட்டரினால இதுவும் புது பேட்டரி. ஆக்சுவலாக எண்டிரோ அண்ட் டெலிசன் நியூவும் புது பேட்டரி. ஸோ 25% இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக சார்ஜ் ஆகும். என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 33 அந்த மாதிரி வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அபோவ் 33 நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பேட்ரி பல்ஜ் இஷ்யூ வந்து 99%க்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது 20 வாட்ஸ் ஸ்பீடியில் போட்டிருக்கேன். சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 9, 10, 11 அண்ட் தென் 12, 13 வந்து பேட்டரி மாடல் வேறு. ஸோ 4 மாடலுக்குமே சேமான எண்டிரோ பேட்டரிஸும் சார்ஜ் பண்ணோம். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட GoPro எண்டிரோ பேட்டரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம GoPro எண்டிரோ அண்ட் தென் TELESIN 2 பேட்டரிக்குமே சப்போர்ட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ இது பாக்ஸ் ஆக்சுவலாக ஓகே நாட் அன் இஷ்யூ. ஸோ 2 பேட்டரி மாடலுமே இது சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால பேக்கெட் ரொம்ப இடத்த அடைச்சிக்காது. எந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் வந்து கேமரா பேக்லேயும் வந்து ஈஸியாக வந்து நுழைஞ்சிரும். அண்ட் இந்த பேட்டரியோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது சப்போர்ட் 15 வாட்ஸ் USB போர்ட் C போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 100% சார்ஜ் இன் 150 minutes, 3 பேட்டரி சார்ஜ் அட் த சேம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட்ஸ் USB சார்ஜ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்க பிராண்ட் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. அண்ட் 100% இந்த மூணுமே சேர்ந்து 100% சார்ஜ் ஏறுறது வந்து சைமல்டேனியஸாக 150 minutes அப்படின்றத டைமிங்கில் கொடுத்துருக்காங்க. 150 minutesக்குள்ளே 3 பேட்டரியுமே சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்டு இது வந்து 3 பேட்டரிக்கும் தனித்தனியாக டிஸ்பிளே இருக்குது. இங்கே இந்த பேட்டரி கோடில் டிஸ்பிளே வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் பவர் செக் பண்ணணும்ல. ப்ளக் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேட்டரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஒரு பேட்டரி ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. ஆஃப்டர் எ வீக் நீங்கள் வந்து அந்த பேட்டரி எடுத்து கேமராவில் போட்டால் தான் அந்த பேட்டரி நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் சார்ஜர் இருந்தால் நீங்கள் பேட்டரி எடுத்து கேமராவில் போடாமல் நீங்கள் இதில் போட்டே ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே 25%, 50, 75, 100ன்றது ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிரும். அப்ராக்சிமேட்டாக அதில் கிளியராக காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாமா இல்லை கேமரா போடலாமா இல்லை டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு இது வந்து இந்த டிசைன் அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 86 grams. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 179 grams காமிக்குது. ஆக்சுவலாக அது வந்து பேட்டரியோட வெயிட்டை சேர்த்து வருது. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த பேட்டரியோட வெயிட் பார்த்துடலாம். ஸோ 32 grams ஈச். ஸோ 32 × 3ன்னா கூட 90 grams. 90ன்னும் போது நீங்கள் அதில் ஒரு க்ளோஸ் டு 100 ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு 85 grams வந்து நான் பேட்டரி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து 85 grams வெயிட் கொண்ட ஒரு அடாப்டர்னு சொல்லலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பவர் செக். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் யூனிட் இஸ் பவர்ஃபுல் ஒரு ஐசி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. MCU மைக்ரோ கம்ப்யூட்டர் பில்டின் மைக்ரோ கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சார்ஜிங்க்கு அந்த போர்ட் சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா ப்ரிசைஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சார்ஜிங்கோட கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். அண்டு 3 slots அட் த சேம் டைம் பேட்டரிஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 15 watts C டைப் இப்போ உள்ளே போட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் 2.5 hours சொல்கிறாங்க. தட் இஸ் 150 minutes இல்லையா. 2.5 hours வந்து 150 minutes. 2.5 hours அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 பேட்டரிஸ் சேர்த்து. அண்ட் இது வந்து ஹீரோவோட ஒரிஜினல் பேட்டரிஸ்க்கு செட் ஆகும். தட் இஸ் GoPro எல்லாம் ஒரிஜினல் பேட்டரி செட் ஆகும். அண்ட் தென் டெலிசினோட ப்ளூ பேட்டரிஸ், க்ரீன் பேட்டரிஸ், ஒயிட் ஸ்டாமினா பேட்டரிஸும் இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த
சார்ஜிங் வந்து கொஞ்சம் கம்பேட்டபிளாக இருக்காது பாட்டம் சைடில் இருக்கும்போது. இந்த சைடில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்டில் வச்சு சார்ஜ் போடும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம். இன்கேஸ் பாட்டமில் இருக்குது நீங்கள் பேக்கெட்டில் வைக்கிறீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து வர ஒயர் வந்து உங்கள் பேக்கெட்லேருந்து வரும்போதோ இல்லை பேக்லேருந்து வரும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடு ஆங்கிளில் சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல், ட்ரஸ்ட் ப்ரூஃப் அண்ட் ட்ராப் ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ட்ராப் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ராங் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ளேம் ரெட்டனண்ட் அண்ட் ஸ்ட்ராங் எனஃப்னு சொல்கிறாங்க. அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0 to 40 degrees Celsius, that is fine. ஓகே. அண்ட் இதோட வாரண்டி கேஸ் ஆக்சுவலாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிசின் கிட்டேருந்து ஒன் மோர் டைம். அண்ட் இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GPHPK 011. இதுதான் அந்த மாடல் ஆக்சுவலாக. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2690 போட்டிருக்காங்க எம்ஆர்பி ஆக்சுவலாக. யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1900 ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 700 rupees வந்து எனக்கு வந்து அமேசானில் ப்ரைஸ் வந்து பெட்டராக கிடச்சிது. இட்ஸ் a குட் டீல் என்னை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி GoPro கேமரா வச்சுருக்கவங்க, பிலோ 13 வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா GoProவில் கொடுக்குற பேட்டரி சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்லோ சார்ஜர், பட் இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் பண்ணலாம். அந்த என்டியூரோ பேட்டரி கூட வர பேக்கில் வர சார்ஜர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அது எதுவும் பார்க்க முடியாது. இது இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வேணும்னா ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இது ஒரு டெலிடன் பாய் ஃப்ரம் சந்துரு.